ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவும் தக்காளி பழமும் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு புது விதமான ஒரு சுவையில் ஒரு டிஃபன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளி பழத்துக்கு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி நல்லா தோலை கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 4 பூண்டு பற்களை நல்லா தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பல் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துடக்கூடாது, ஜீரகம் தான் சேர்க்கணும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா வழுவழுன்னு ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம மாவு பிசைகிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துடலாம். இதில் 1 கப்பு போல் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். 1 கப்புங்கிறது எடையளவில் 250 கிராம் இருந்துச்சு. இந்த அளவுக்கு கோதுமை மாவு போட்டிங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போது மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு கேரட்டை நல்ல பொடியாக நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம், அல்லது கொடமிளகாய் இருந்துச்சுன்னா அதை கூட துருவி சேர்த்துக்கலாம். எந்த காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எது சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேரட் அந்த மாவு கூட நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு பிசைகிறதுக்கு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்துடவே கூடாதுங்க, தக்காளியில் உள்ள ஈரமே போதும். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஊற்றணும். ஒரேடியாக அவசரப்பட்டு தண்ணியை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தக்காளியில் உள்ள ஈரமே நம்மளுக்கு கரெக்டாக மாவு பிசைகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஊற்றுறேன், இதுவே எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை செய்யும்போது அவசரப்பட்டு அளவு தெரியாமல் தண்ணி எதுவும் கூட ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா சாஃப்டாக பிசையும் போது சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் ஃபைனலில் 3 விரலில் நீங்கள் பிச்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதுக்கிடையில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், அல்லது ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு ஆயில் ஊற்றுற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மசாலாவில் அந்த கொத்தமல்லி எல்லாம் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை எடுத்து நம்ம உருட்டி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்திக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருட்டும் போது நம்மளுக்கு சாஃப்டாக மறுபடியும் ஆகும். இது போல் 3 விரலை வச்சு அப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் மாவு. இந்த அளவுக்கு உருட்டினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக வர மாவு எப்போவுமே சப்பாத்தி போடும்போது ஒரு தட்டில் வச்சுக்கணும். அதில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு அந்த கட்டையில் ஒட்டாமல் நல்லா இழுத்துக்கிட்டு வரும். இப்போ சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு தின்னான ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்பாத்தி வெரைட்டிஸில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்தோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ அல்லது எண்டு ஸ்க்ரீன்லேயோ அல்லது ஐ பட்டன்லேயோ நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் சப்பாத்தியை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சு நான் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரவுண்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் ரவுண்டாக கட் பண்ணி ஷேப்பாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கனமாக வேண்டாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுக்க வேண்டியதுதான். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போட்டுட்டு அது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். மறுபக்கம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நெய்யில் கொத்தமல்லி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது வந்து நெய் நிறைய ஊற்றி சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கம்மியாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு அதுக்கும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ 2 பக்கமும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம். நெய் கூட கொத்தமல்லி தலையை சேர்த்து ஊற்றும் போது ரொம்ப ஃப்ளேவராக கமன்னு வாசனையாக இருக்குது. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா முருகலாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது எப்படி சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ சப்பாத்தி 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக ஸ்பாட்ஸ் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறிடும். அப்போ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறி போயிடும். இப்போது இந்த சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியும் போட்டதுக்கப்புறம் இது போல் டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது ஏதாச்சும் ஒரு துணியை வச்சோ லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் அதே நெய்யில் வந்து நீங்கள் சுடும்போது இன்னும் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு லைட்டாக கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியில் வந்து நம்ம ரொம்ப டார்க்காக ரொம்ப நிறைய போட்டோம் அந்த நெய் ஃப்ளேவர். இது வந்து லைட்டாக விரும்பக்கூடியவங்களுக்கு இது மாதிரியும் போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதே போல் மறுபக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி ஜூஸியாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டிருந்தோம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இது போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் நல்ல ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புதிய சுவையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபன் வெரைட்டியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது நைட்டு டின்னருக்கோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. கூட இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தையும் தயிரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான், காலையில் டிஃபனுக்கு தான் இதை நான் செஞ்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு இதை சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இருந்துச்சு. இப்போ நான் 3 ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு பிச்சை காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இதோடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.